வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழின படுகொலைக்கு நீதி கோரி வடக்கில் இன்று முதல் வெடிக்கவுள்ள போராட்டம். பத்ரமுல்லைக்கு மாற்றப்படவுள்ள மேலும் பல அரச நிறுவனங்கள். வெளியான அறிவிப்பு. அமெரிக்க ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் ராணுவ வீரர்களின் பரிதாப நிலை. வெளியான அதிர்ச்சி தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள முக்கிய விசாரணைகள். டிரம்பின் ட்ரூத் சோசியல் செயலி மீது பாய்ந்தது வழக்கு. தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம். இளைஞர்கள் மீது தீ வைப்பு. பிரதேச மக்கள் அடாவடித்தனம். பெண்ணின் புகைப்படங்களை தவறாக பதிவிட்ட நபர் கைது. இலங்கையில் மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் ஆபத்து. வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். பிரித்தானியாவில் இலங்கை இளைஞருக்கு நேர்ந்த கதி. சுற்றுலா சென்ற இடத்தில் துயரம். இங்கிலாந்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்து. 20 பேர் காயம். மின்வெட்டு தொடர்பில் பொதுமக்களுக்கு அமைச்சர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கில் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் எனும் தலைப்பில் இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகள் கடந்த சனிக்கிழமையுடன் 100 நாட்களை எட்டியிருப்பதுடன் அந்த மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறிப்பாக படுகொலை செய்யப்பட்டு செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களது உறவுகளுக்குமான நீதியை கோரியும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியுமே நீதியின் ஓலம் 2 எனும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று வெள்ளிக்கிழமை முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை செம்மணி மனித புதைகுழி அவலம் குறித்தும் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழிக்கு அண்மையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போராட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு, கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இயங்கி வரும் மேலும் பல அரச நிறுவனங்களை பத்ரமுல்லையில் அமைப்பதற்கான வசதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் பத்ரமுல்ல செட் ஸ்ரீபாய நிர்வாக வளாகத்தின் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகளை விரைவாக ஆரம்பிப்பதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அரச நிறுவனங்களின் கூட்டாண்மையுடன் முன்னெடுக்கப்படவுள்ள இத்திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தலைமையில் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் 2019ஆம் ஆண்டு நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த செட் ஸ்ரீபாய 3ஆம் கட்ட நிர்வாக கட்டடம் 25 மாடிகளை கொண்டதாக அமைய உள்ளதாகவும் இது சுமார் 13,59,439 சதுர அடி பரப்பளவில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த கட்டடத்தில் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு அலுவலக வசதிகள் மற்றும் சேவைகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அந்த கப்பலில் தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் உணவு பற்றாக்குறை, பழுதடைந்த குழாய் வசதிகள் மற்றும் கடுமையான சோர்வு ஆகியவற்றால் அவதிப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் உள்ள சில மாலுமிகள் கப்பலில் இருந்து கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கப்பலில் உள்ளவர்களின் மனநலம் குறித்து அவர்களது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தகவல் இப்படியிருக்க பாதுகாப்பு செயலர் ஃபிட் ஹெக்ஸெத் நேற்று கூறுகையில் கப்பலின் நிலைமை குறித்து
குறித்த செய்திகள் முழுமையாக தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலாக பயணிக்கும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடந்த நவம்பர் மாதம் கலிபோர்னியாவிலிருந்து தென் சீன கடலுக்கு புறப்பட்டது. பின்னர் பிப்ரவரியில் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு முன்னதாக இது மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டது. ஆரம்பத்தில் மே மாதத்துடன் முடிவடைய வேண்டிய இவர்களின் சேவை காலம் பலமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் பணிக்கமர்த்தல் மற்றும் ஏனைய விடயங்களால் அதன் பணியாளர்கள் பாரிய மன அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சூழ்நிலை இப்படி இருக்க கப்பலில் உள்ளவர்கள் திரும்பும் திகதி எது என்பது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னர் திட்டமிடப்பட்ட சுழற்சி முறைப்படி இக்கப்பலுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பலை அனுப்ப அமெரிக்கா தயாராகி வருவதாக பல சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இலங்கையில் 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் எதிர்த்தரப்பு விசாரணைகள் எதிர்வரும் 17ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தொடர்பான விசாரணைகளின் ஒரு அங்கமான முறைப்பாட்டு தரப்பின் சாட்சி விசாரணைகள் 3 அடங்கிய கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் நிறைவடைந்தது. நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் சுஜீவன் நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய ஆயம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 23,270 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2023 அக்டோபர் 10ஆம் திகதி முதல் இதுவரை மொத்தம் 547 சாட்சிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 2076 வழக்கு சான்றுகளும் குறியீடு செய்யப்பட்டுள்ளன. முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் பிரதிவாதிகளிடம் எதிர்த்தரப்பு வாக்குமூலங்களை கோருவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்த்தரப்பு விசாரணைகளை எதிர்வரும் 17ஆம் திகதி ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2017 நவம்பர் 1 முதல் 2019 ஏப்ரல் 21 வரை அனுராதபுரம், மாவனல்ல, கண்டி, நுவரலியா, ஹம்பாந்தோட்டை, காத்தான்குடி, கொழும்பு, தெஹிவளை போன்ற இடங்களில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் மரணித்த ஏனையவர்களுடன் இணைந்து தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பி ஆயுத பயிற்சி பெற்று சதித்திட்டங்களை தீட்டி தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்தியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை என்பன முதன்மை குற்றச்சாட்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக வாய்மொழி மூலமான குற்றச்சாட்டு விவரங்களை கோருவதற்கு போதுமான தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் திருப்தி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அவரது பதிவுகளை மற்றவர்களுக்கு முன்பாகவே நொடிப்பொழுதில் பெறும் ட்ரம்ப் எனும் புதிய சேவைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நியூயார்க் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தி இன்டர்செப்ட் மற்றும் ஃப்ரீடம் ஆஃப் தி பிரஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய 2 அமெரிக்க ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளன. மாதத்திற்கு $1,00,000 வரை கட்டணம் வசூலிக்கும் இந்த சேவையின் மூலம் சந்தை பொருளாதாரத்தை பாதிக்கும் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்புகள் சிலருக்கு மட்டும் முன்கூட்டியே கிடைப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஊழல் நிறைந்தது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் மீடியா என்டர் டெக்னாலஜி ஜனாதிபதியை தணிக்கை செய்யும் நோக்கத்துடன் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளது. தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அதிவேக சேவைக்கு சந்தா செலுத்தியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. களுத்துறை புலத்சிங்கள பகுதியில் வீடு ஒன்றிற்கு அருகில் வைத்து இரு இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பில் கணவன், மனைவி உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 10ஆம் திகதி இரவு இடம்பெற்ற இத்தாக்குதலில் இரு இளைஞர்களும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெண்ணொருவரை இளைஞர்கள் கேலி செய்தமையால் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலத்சிங்கள பிரதேசத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக 29 வயதுடைய கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 19 வயதுடைய சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் பெண்
ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 10ஆம் திகதி இரவு பெண் பணியை முடித்துவிட்டு பேருந்தில் இறங்கி கணவருடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இளைஞர்கள் கேலி செய்துள்ளனர். இதனால் கோபமடைந்த கணவன் அந்த இளைஞர்களை எச்சரித்துவிட்டு சென்றுள்ளார். குறித்த இளைஞர்கள் அந்த பெண்ணின் வீட்டிற்கு அருகில் சென்றுள்ளனர். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து தம்பதியினர் இளைஞர்களை நோக்கி பெட்ரோல் போத்தலை வீசியதுடன் தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்குதலில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் முதலில் ஹொரணை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பிரதேசவாசிகள் சந்தேக நபர்களின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கும் சேதத்தினை விளைவித்துள்ளனர். வாட்ஸ்அப்பில் பெண் ஒருவரின் தவறான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிட்ட சம்பவம் தொடர்பில் ஆனமடுவ பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் வாரிய புல கணனி குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 34 வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் தற்போது வெப்பமான வானிலை பதிவாகி வரும் நிலையில் மனநோய்க்கு இலக்காகும் ஆபத்து அதிகரித்துள்ளதாக காலி தேசிய மருத்துவமனையின் மனநல மருத்துவரான ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். வெப்பநிலை உயர்வால் மனச்சோர்வு மற்றும் பதற்றம் போன்ற நோய்களும் பதிவாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் பல மாவட்டங்களில் இன்றைய தினம் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிகரித்த நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் கூறியுள்ளது. இந்த மாவட்டங்களில் வெப்பநிலை 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. அதன்படி கடினமான வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளவும் போதுமான அளவு தண்ணீர் அருந்தவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் கிழக்கு சசெக்ஸ் பகுதியில் உள்ள ஹேம்பர் சான்ஸ் கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடலில் சிக்கிக்கொண்ட பிரிட்டிஷ் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த 11 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஊடகங்களின் தகவல்படி நீரில் சிக்கிக்கொண்ட மூவருக்கு உதவ அவசர சேவைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை சசெக்ஸ் காவல்துறை உறுதிப்படுத்தியது. சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு 18 வயதுடைய அந்த இளைஞர் கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். மருத்துவ குழுவினரின் முயற்சிகள் இருந்த போதிலும் சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவரது குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் 24 வயதுடையவர் என்று காவல்துறை முதலில் தெரிவித்திருந்தாலும் பின்னர் அவரது வயது 18 என்று தெளிவுபடுத்தப்பட்டது. 16 வயது சிறுவன் மற்றும் 24 வயதுடைய நபர் என மற்ற இருவரும் பாதுகாப்பாக கரைக்கு திரும்பியுள்ளனர். ஒருவருக்கொருவர் அறிமுகமான அந்த மூவரும் லண்டனில் இருந்து கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கடலோர காவல்படை, பெட் லெவல் உயிர்காக்கும் படகு பிரிவு மற்றும் தென்கிழக்கு கடற்கரை ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவையும் இந்த சம்பவத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அந்த பகுதியில் அவசர சேவை குழுவினரின் நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சசெக்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது. இறப்பில் எந்தவிதமான சந்தேகத்திற்கிடமான சூழலும் இல்லை என்றும் இதுகுறித்து மரண விசாரணைகள் அதிகாரிகள் மூலம் நடத்தப்படும் எனவும் காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டதில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் உள்ள லண்டன் விக்டோரியா ரயில் நிலையத்திலிருந்து ஈஸ்டன்போர்ன் ரயில் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் ஒன்று கிழக்கு சசெக்ஸில் உள்ள லூயிஸ் எனும் இடத்திற்கு அருகே தடம் புரண்டுள்ளது. நேற்று மதியம் 3:45 மணியளவில் நடந்த இந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 2 படுகாயமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2:24 புறப்பட்ட அந்த ரயில் ஈஸ்டன்போர்ன் நிலையத்தை அடைய சிறிது நேரமே இருந்த நிலையில் திடீரென வேகம் எடுத்ததாக அந்த ரயிலில் பயணித்த பயணிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த கணம் ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன.
ரயிலில் மொத்தம் 150 பயணிகள் இருந்த நிலையில் கடைசி பெட்டிகளில் இருந்த 40 பேர் கவிழ்ந்த பெட்டிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். தகவல் அறிந்து ரயில்வே போலீசார், சசெக்ஸ் போலீசார், தீயணைப்பு வீரர்கள், மீட்புக் குழுவினர், ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைய அதனைத் தொடர்ந்து 20 பேர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மாலை 6 மணி அளவில் ரயில் பெட்டிகளுக்குள் சிக்கியிருந்த அனைவரும் மீட்கப்பட்டுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டுக்கு தேவையான நிலக்கரியை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாகவும் நாட்டில் மின்வெட்டு இடம்பெறாது என்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து புதிய நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் கூறும் இதுபோன்ற அறிக்கைகளால் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் பீதியடைய வேண்டாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு காற்றாலைகள் மூலம் 400 கிலோவாட் மின் உற்பத்தி திறன் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் மின்சார தேவையில் 48% புனல் மின் உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாகவும் மின் உற்பத்தி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு மின்வெட்டு ஏற்படாது என்றும் அமைச்சர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். இனப்பிரச்சினையின் முரண்பாட்டின் விளைவுகளால் இலங்கை தீவில் போராட்டம் இடம்பெற்றது. அந்த போராட்டத்தின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இருக்கின்றவர்களே தமிழ் அரசியல் கைதிகள். இந்த அரசியல் கைதிகளுடைய நிலவரம் தொடர்பாக அண்மையில் ஸ்ரீலங்காவில் சிறைகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழலால் தமிழ் அரசியல் கைதிகளுடைய பெற்றோர்கள், தமிழ் அரசியல் கைதிகள் ஒரு அச்சமான சூழலில் சிறைகளுக்குள்ளேயும் அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் அவர்களும் ஒரு திறந்த வழி சிறைகளுக்குள்ளே இருந்து கொண்டு அச்சமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தென்பகுதியை மையமாக கொண்டு இயங்குகின்ற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அரசியல் கைதிகள் சார்ந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து செயற்பாட்டு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சம உரிமை இயக்கம் மற்றும் கைதிகளின் உரிமைக்கான குழு, அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான தேசிய அமைப்பு மற்றும் அரசியல் கைதிகள் சார்ந்து செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்களை கடந்த 2 தினங்களாக இந்த கைதிகளின் நிலவரம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய ஊடக சந்திப்பு அமைந்திருக்கின்றது. எங்களோட இன்றைக்கு போர் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதன் பெயரில் இன்னும் சிறைகளுக்குள்ள தடுத்து வைக்கிறது என்றது நியாயமற்ற செயல். ஒரு நாட்டில் போர் நிகழ்ந்தால் அந்த போரில் நிறைவுக்கு பின்னர் கைதிகள், போர்க்கைதிகள் அல்லது அரசியல் கைதிகள் பரிமாறப்பட்டு விடுதலை செய்யப்படுறது நடைமுறை, உலக நடைமுறையில் இருக்குது. கடைசியில் காசாவில் நிகழ்ந்திருக்கிறது இதே ஒரு சம்பவம். ஆனால் இலங்கை தீவில் போர் முடிஞ்சு 17 வருஷம் கடந்துள்ள நிலையிலேயும் இன்றைக்கும் சிறையில் 31 ஆண்டுகள் கழிந்தும் சொல்லனா துயரத்தின் மத்தியில் தமிழ் இளைஞர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் அரசியல் கைதிகளாக அல்லது அவர்கள் போர்க்கைதிகளாக. எனவே இந்த நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நேரத்தில் அரசியல் கைதிகள் பரிமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் விடுதலை புலிகளுடனான சமாதான உடன்படிக்கை காலத்தில் கைதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது கூட இரவோடு இரவாக விடுதலை செய்யப்பட்ட வரலாற்று சம்பவம் இந்த இலங்கை தீவில் நடந்திருக்குது. அதைப்போல் ஜேவிபினர் இன்னைக்கு சொந்த மக்களுக்கூடாக ஒடுக்கப்பட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஆயுதம் தூக்கிய இன்றைக்கு நடப்பு அரசாக இருக்கின்ற ஜேவிபி கூட 88-89 ஆண்டு காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள்
இடைப்பட்ட காலப்பகுதியில் அவர்களும் சில பொறிமுறைகளுக்கு ஊடாக விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 1994ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி கால பகுதியில் வந்தவுடனேயும் அவசர கால சட்டத்தை நீக்கி சாதாரண குற்றச்செயல்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களை உடனடியாக விடுவித்திருந்தார். அதோடு மேற்கொண்ட ஏனையவர்களை சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு சிறப்பு குழு ஒன்றை நியமித்து அனைத்து ஜேவிபி உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அதே பயனை பெற்ற இந்த ஜேவிபி அரசு, என்பிபி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கூட்டரசு, இந்த அரசு ஏன் தமிழ் அரசியல் கைதிகளை இதுவரை காலமும் இவ்வாறான பொறிமுறைகள் இருந்தும் கூட விடுதலை செய்யப்படலை என்ற ஒரு கேள்வி ஒன்று இதில் பிரதானமாக இருக்கிறது. இந்த தேர்தல் காலப்பகுதியில் 2 தேர்தல்கள் இங்கே நடந்திருக்கிறது. ஒன்று ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு பின்னாட்களில் வந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அவற்றை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தது. இதனால் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். எங்களோட உறவுகள் விடுதலையாகி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சி 2 வருடம் கழிந்துள்ள நிலையிலையும் சிறையில் இன்றைக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய விவாத பொருளாக சிறைகளில் யாரும் அரசியல் கைதிகள் என்று இல்லை என்று நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு கூற்றை முன்வைக்கிறார். இதே கூற்று ஏன் தேர்தல் காலப்பகுதியில் அல்ல அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போடும் பொழுது ஏன் உங்களுக்கு அது தெரியவில்லை? இப்போ மக்கள்கிட்ட வாக்கு கேட்கும் பொழுது ஒரு பொறிமுறை, பிற்பாடு ஒரு பொறிமுறையா என்ற கேள்வி அனைவரும் மத்தியில் எழுந்து நிற்கிறது. எனவே சிறைகளில் ஏற்படுகின்ற இந்த அசாதாரண சூழல், இட நெருக்கடிகள் அங்கே இருக்கிறது, ஏனைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த கைதிகள் நீண்ட காலமாக இருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலுவாக முன்வைக்கிறோம். என்றால் இவ்வாறான அசாதாரண சூழல்களால் பாதிக்கப்படுகிறவர்கள் இறுதியாக தமிழ் அரசியல் கைதிகள். கடந்த காலங்களில் இந்த சிறைகளுக்குள்ள படுகொலைகள் நடந்திருக்கின்ற வரலாற்று சம்பவம், இந்த இரத்தந்தோய்ந்த இந்த வரலாற்று சம்பவம் இந்த தீவில் நிகழ்ந்திருக்கிறது. அதால் அச்சப்படுகின்றோம். நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்ந்த உறவுகள் அச்சப்படுகின்றோம். இவர்களை விடுதலையை நேசிக்கிறவர்கள் இதில் மனிதாபிமான அடிப்படையில் இந்த கைகளை விடணும் என்று சொல்லி வலுவான ஒரு கோரிக்கையை இந்த சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த அரசியல் செயற்பாடு அல்லது பொது செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு மனிதாபிமான ஒரு வேண்டுகோளினை முன்வைக்கின்றோம். இந்த அரசு ஏற்கனவே நியமித்திருக்கின்ற கைதிகள் விடுதலைக்காக நியமிக்கின்ற அந்த குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இன்றைக்கு நீதி அமைச்சருக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. இந்த சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை உள்ளடங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அறிக்கை விடயம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் சிறைகளுக்குள்ளே இருக்கின்ற இந்த அசாதாரண சூழலை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். அதே போல் நீண்ட காலமாக ஏனைய குற்றச்சாட்டுகளில் சமூக விரோத குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் கூட நீண்ட காலமாக சிறைக்குள்ளே இருந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த அசாதாரண சூழலால் அவர்கள் அவ்வாறான சூழல்களை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வினை அளித்து அவர்களுக்கு ஒரு சமூகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கான ஒரு பொறிமுறை ஒன்று இந்த அரசு உருவாக்கி அவர்களையும் விடுதலை செய்யணும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இது நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சிறைகளுக்குள்ள மகசின் சிறையில் அசாதாரண சூழல் ஏற்பட்டதால் அச்சமடைந்த பெற்றோர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு நாங்களும் பெற்றோர்களோட வருகை தந்திருந்த நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில்
எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் வச்ச கோரிக்கை இதில் ஒன்று, இந்த மனிதாபிமான அடிப்படையில் நீண்ட காலமாக இருக்கிறவர்கள் ஏனைய கைதிகளும் விடுதலை செய்யணும் என்ற ஒரு செய்தியை என்னிடத்தில் சொல்லியிருந்தார்கள். அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்பட்ட அரசியல் கைதிகளுடைய விடுதலை, ஏனைய இந்த தற்போது பாராளுமன்ற தேர்தலில் முன்வைக்கப்பட்ட அரசியல் கைதிகள் சார்ந்த விடயம் சார்ந்து இந்த அதிகூடிய அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ந்து தங்களோட உறவுகள் மிஞ்சிய ஒரு கொஞ்ச காலம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அந்த மிஞ்சிய காலத்தில் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தர எங்களை வலியுறுத்தியிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இங்கே நாங்கள் இந்த அமைப்புகளோடு சந்திச்சாங்க. குறிப்பாக இவர்கள் தமிழ் அரசியல் கைதிகள் சிறை கைதிகளுக்காக குரல் கொடுக்கிறவர்கள் என்ற அடிப்படையில் சந்திப்பினை மேற்கொண்டு இன்றைக்கு இந்த வலுவான இந்த குரலாக முதல் கட்டமாக நாங்கள் இதனை முன்வைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செயற்பாட்டு தளத்துக்கான சந்திப்புகளை போட்டு அடுத்த கட்ட செயற்பாடு தொடர்பாகவும் ஆராய இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.